நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன்ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் இந்த அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்ரு கர்மா, ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்துல இருக்கு, அதனால நீங்க அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டா பண்ணல, சாபங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம், குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையா இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதுல அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளதான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம், இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா, சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா, இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல அது மாதிரி, குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். பொதுவாகவே கன்னி ராசி நேயர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, கவர்ச்சியா இருப்பாங்க, இல்ல அடுத்தவங்களுக்கு பிடித்த வண்ணம் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா என்னவோ இவங்களுக்கு திருமணம் காதல்னு வந்துட்டாலே எப்போ பாரு கன்னி ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்ஜென்ம வினைகள் காரணமா இருக்க கூடுமா? நிச்சயமா, அது கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடியது கன்னி ராசி, புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி, சுக்கிரன் நீச்சம் வர்றாரு. இதுல ஒரு 2 ஹைலைட்டான விஷயம். இப்ப ஏன் வந்து இவங்களுக்கு வந்து பொதுவாக அந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை ஏன் கொடுக்குது, ஏன் இந்த வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய அங்கீகாரத்துக்காக இவங்க ஏன் போராடுறாங்க, அழகா இருக்காங்க, அறிவா இருக்காங்க, எல்லாம் இருக்கு, ஆனா ஏன் கிடைக்கல அப்படின்னா இவங்களுக்கு பாருங்களேன், இவங்களோட ராசியில தான் சுக்கிரன் நீச்சம், இவங்களுடைய நேர் 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், இவங்களுடைய 2ஆம் இடம் பாருங்களேன், 2ஆம் இடம் தான் டப்பு இல்லையா, பணம் வர்றதுக்கான இடமே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம். ஸோ அங்கே வந்து சுக்கிரனோட வீடு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து சுக்கிரனோட வீடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். அப்போ இவங்களை சுற்றி பெண்கள் இல்லாமல் இருக்காங்களா? எல்லாத்துலயும் இது வந்து ஆகுது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு என்னன்னா பெண்வழி கர்மா அப்படிங்கறத அனுபவிக்க பிறந்திருப்பாங்க. பிட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எங்கேயோ ஏற்கனவே நடந்த மாதிரி ஃபீலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஒண்ணு பொருளாதாரம், ஒண்ணு பணம் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்னு காதல் தோல்வி பஞ்சாயத்து, பெண் சார்ந்த பஞ்சாயத்தை பார்க்காம கன்னிராசி வரவே முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு ஜென்மத்துல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே இதுல பிறந்து ஏதோ ஒரு பெண்வழி சாபத்தை நம்ம வாங்கிட்டு வந்ததுனால இந்த பிறவியில இந்த குடும்பத்துல இப்படி ஒரு கன்னிராசி நம்ம பிறந்திருக்கணும்ன்றது விதி இருக்கும். இவங்களுக்குலாம் பாருங்களேன், நான் ஒண்ணுமே பண்ணலடா இந்த ஜென்மத்தை, எனக்கு தெரிஞ்சு யாருக்கு எதுவும் துரோகம் பண்ணவே இல்லை, அது ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு எத்தனை பேர் புலம்புவாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய நிலைகளும் அப்படித்தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், ஹஸ்தம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரம். இப்படி அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சித்திரை எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தினுடைய கர்மவினை பதிவோடு தான் எங்களோட வாழ்க்கை பயணம் அப்படின்றது இருக்கும். நல்ல புத்திசாலி, திறமைசாலி, எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிற ஆளு, கரெக்டாக கொட்ட விட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட நிலைப்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு கல்வி தடைவு, படிக்கும் போதே பாருங்களேன் காதல் ஏதாவது பஞ்சாயத்தை போய் பார்க்காம இவங்களால வரவே முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டெல்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று நல்ல ஃபீல்டில் இருக்காங்கன்னா வாழ்க்கை தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லாக் ஆவாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பஞ்சாயத்து அனுபவிக்காத கண்ணி கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு கேஸ் இருக்கான்னு கேளுங்க, கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி ஏதோ ஒன்று படிக்கிற ஏஜ்லயோ இல்லைங்க சொத்து பத்து பிரச்சனை அதுக்காக போயிடும்,
இந்த நிலம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து இதுலயும் ஒரு கர்மா இருக்குங்க. இப்போ எப்படி நம்ம பெண் சார்ந்த கர்மான்னு சொன்னோம்ல, இவங்களுடைய குடும்பத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சொத்தை வந்து கொடுக்காம அபகரிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு குடும்பத்துல வந்து கௌரவத்துக்காக பெண்களை வந்து வதை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்காக லவ் மேரேஜ் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள வார்த்தைகளால ரொம்ப துஷ்பிரயோகம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே இது கர்மாவா கன்வெர்ட் ஆகும். அந்த குடும்பத்துல எல்லாம் பாருங்க, நிறைய மோஸ்ட் ஆஃப் கன்னி ராசியில பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ரொம்ப லேக் ஆவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு போகும், நிம்மதி இல்லாத நிலையை கொடுக்கும். இது எல்லாமே உண்டு. ரொம்ப புத்திசாலி டேலண்டட் இவங்களாம் தான் லாயரா இருப்பாங்க. நிறைய பேர் லாயரா இருப்பாங்க. வாக்குவாதம் பண்ணி இவங்களால ஜெயிக்க முடியாது. செம்ம டேலண்ட். அந்த வேர் வர போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய டிடெக்டிவா இருப்பாங்க. ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆலோசகராகவும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அட்வைசபிள் பண்ணக்கூடிய ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. இத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கும். ஒருத்தவங்களுடைய மனசை படிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், ஒரு பாட புத்தகத்தை மைண்ட்ல ஏற்றுறதுக்கு ஒரு ஞானம் வேணும். ஸோ இந்த ஞானம்லாம் தெளிவா நிறைய இருக்கும். ஆனா கரெக்டான வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து பெண் சாப நிவர்த்தி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பெண்களை வந்து கூட பழகுறாங்கன்னு வச்சுப்போமே, நம்ம நண்பரா பழகுறோம் அல்லது வந்து தப்பா யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இவங்களுக்குலாம் எந்த பெண்ணுக்கும் துரோகம்ன்றதை இவங்க பண்ணக்கூடாது. ஒண்ணு லவ் பண்ணாலும் அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். இல்லையா இந்த டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இதை வச்சு செய்யும், கர்ம வினை வச்சு செய்யும். ஏற்கனவே நம்ம என்ன பிறவி கர்மா விட்டுட்டு போனது பிறந்தமோ தெரியல, இதை இவ்வளவு அனுபவிக்கிறோம். ஸோ அப்போ அது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மேம் ஆனா ஒரு சிலருக்குலாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தானே அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க 25 வயசு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் என் லைஃப் வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுக்கு முன்ஜென்மம் ஏதாவது காரணமா இருக்கு? நிச்சயமா. அப்ப அதாவது வந்து நமக்கான கர்ம வினை நம்ம முழுசா அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கூட பாட்டணும்னு ஒருத்தவங்க வந்தோடனே அவங்களுடைய வினை பயன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வினை பயனோட சேரும்போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அனுபவிக்கும். நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, குழந்தை பிறந்தோடனே வாழ்க்கை மாறும். கண்டிப்பா. அது மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வர்றாங்களோ, ஒரு ஆண் வராங்களோ, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். பூர்வீகத்தை விட்டு இவங்கெல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்கிறது அப்படிங்கிறத சம பங்கு கொடுத்து இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா சரிபாதி போடும். உனக்கு இருந்தா எனக்கு இருந்தான்ற மாதிரி இருக்கணும். இதுல நான் எனக்கு மட்டும் தான் நிறைய எடுத்துக்கணும், கம்மியா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இவங்க கரெக்டா விட்டு கொடுத்தாங்கனாலே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இவங்க இன்னும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு எந்த மேம் கோயிலுக்கு போகலாம்? நிச்சயமா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புமா. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து லட்சுமி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிட்டே வரும். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தடையை அகற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் இருக்கு. அதுவும் சுவாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய அன்னைக்கு நாள்ல போய் இவங்க வழிபாடு பண்றது, ஒரு 2 நெய் தீபம் ஏத்துறது, பானக்கரம் வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல பிறந்த பெண் பிள்ளைங்களை மதிங்க. எந்த பெண்களுக்கான விஷயங்களுக்கான ஒரு நிலைப்பாடுகளை இவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா போதும். அதாவது உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஊத்திரம் செய்யாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. அவங்க வீட்டுல பிறந்த பெண் பிள்ளைகள், அத்தவழி, அந்த மாதிரி சித்தி, இந்த மாதிரியான உறவுகள் இருக்கவங்க அத்தனை பேரையும் தெய்வமா மதிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். நீங்களும் மேம் சொன்னதை கேட்டிருப்பீங்க. நானும் அது உண்மையா பாசிட்டிவான்னு கேட்க தெரிஞ்சுக்க விரும்புறேன். மறக்காம சொல்லிடுவாங்க. நன்றி மேம்.